ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான கருவேப்பிலை சாதம் பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு காஞ்ச கருவேப்பிலையும் ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். பேன் சூடானதும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது போட்டிங்கன்னா. அதுவும் போட்டுட்டு ரெண்டுமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துடணும். ட்ரை கடாயிலையும் வறுக்கலாம், இல்லை ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டும் வறுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே கலர் மாறாமல் அது கிறிஸ்பியாகணும். கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகா, குழந்தைங்க சாப்பிட்றதுனால காஞ்ச மிளகா நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு சும்மா ஒரு இலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற அளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் அதை பொடி பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு கப் சாதம் வச்சு எப்படி தாளிக்கலான்றதும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, தாளிப்பு பொருள்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கண் பார்வைக்கும் தலைமுடி ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு கூடவே நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காட்டும்போது பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக வரும். கேர்ள்ஸுக்குமே இடுப்பு பகுதியில் சேரக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும் கருவேப்பிலை. பச்சையாகவும் சாப்பிடலாம் நீங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி சாதம் பொடி கலரையும் சாப்பிடலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடித்த சாதம் ஒரு கப்பு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை சாதம் பொடி, அது ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குறைவாக தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம சாதம் ஒரு கப் தான் எடுத்துருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தொகையெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது சாப்பிடுவாங்க. போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் லன்ச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஃப்ரூட்ஸோட. 1 மந்த்துக்கு நமக்கு பவுடர் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.